பதனி வாங்கி கொடுக்கறதோ புடிச்ச தின்பண்டம் வாங்கி கொடுக்கறதோ மனசுல இருந்து செய்யறது. ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட கேக்குறேன். நான் உங்க மக தானே. எங்க எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன குடிக்க பிடிக்கும்னு சொல்லுங்க பாப்போம். என்னடி என்ன வாய் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. அதை எதுக்கு உன் அப்பன் தெரிஞ்சுக்கணும்? காசத்தான் அள்ளி அள்ளி அப்படி தெளிச்சு விடுறான்ல, நீ வாங்கி குடிச்சிட்டு போ. ஒரு பானைய வாங்கி வச்சு கொடி. அத விட்டுட்டு அத்தை, உன் தம்பி ஒன்னும் பெத்த பிள்ளைகளுக்கு கணக்கில்லாம காசு செலவழிக்கல. நான் மெடிசன் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக எங்க அம்மா பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஐயோ, உன் தம்பியோட அருமை பெருமை எல்லாம் என்கிட்ட சொல்லாத. எப்படி அம்மா பெட்ட பாடா? நான் ஃபீஸ் கொடுத்ததுனால தானே உன்னால படிக்க முடிஞ்சது. நீங்க எங்க கட்டுனீங்க? என் அம்மா தான் உங்க கையில கால்ல விழுந்து காசு வாங்கி கட்டினாங்க. சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்? எங்க அம்மா என்ன சாப்பிடுவாங்க அத சொல்லுங்க பாப்போம். எங்காரு புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு தான் பொண்டாட்டிக்கு தெரியணும். பொண்டாட்டிக்கு இது பிடிக்கும்னு எந்த மண்ணாங்கட்டி புருஷனுக்கு தெரியும்? தெரியணும்பா, அப்பதான் அவன் புருஷன், இல்லனா அவன் கேவலம் ஒரு முதலாளி, அவ்வளவுதான். ஏய் ஏய், என்ன நீ வாய் இருக்குங்கிறதுக்காக நீ இஷ்டத்துக்கு அளந்து விட்டுக்கிட்டு இருக்க? சரி, இம்புட்டு சொல்லுதியே, நான் உன்னை கேக்கேன். உன் புருஷன் உனக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சான் அத சொல்லு முதல்ல. என் புருஷன மாதிரி இந்த உலகத்துல எந்த புருஷனும் கிடையாது அத்தை. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தேடி தேடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தவர் தான் என் புருஷன் சண்முகம். என் அப்பா மட்டும் இல்ல, என் அண்ணனுக்கு கூட எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா என் புருஷனுக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் இல்ல, அவனோட ஒவ்வொரு தங்கச்சிங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும் அவனுக்கு. இப்போ அதனால வாயை மூடிக்கிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க. பெருசா பேச வந்துட்டாங்க. ஏ எசக்கி, அந்த கிளாஸ் எடு.